நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. அவங்க ஜாதகப்படி சனி வந்து ஒரு டார்ச்சர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதை சரி செய்வதற்காக அந்த தேதியை இவர்களுக்கு தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க முன்பணமா அந்த 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. தமிழ்நாடு சனி அவங்க தானே. ஒரு நாட்டின் முதல்வர்னால எப்படி சார் பொய் சொல்ல முடியும்? என்ன ஆனா உன்னா நீங்க உருட்டு என்ன தெரியுமா? நான் மீசாவே பார்த்தேன். அதுக்கு அசமூசா ட்ரெயின் வராத தலையை வச்சுட்டு ட்ரெயின் வந்ததாம், இவர் தலையை வைத்தாராம், ட்ரெயின் பயந்துருச்சா. அதுதான் நாஞ்சில் சம்பந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பதில் சொல்லி ஜெயிலுக்குலாம் போனார் பாவம். நீங்க வந்து தலையை வச்சது 2வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 4வது பிளாட்ஃபார்ம். சரியா? உங்க சாதனை தெரியும். சோ உங்க ஒட்டுமொத்த சாதனை என்னன்றது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா வச்சுக்கிட்டு என்னமோ அப்படியே உலகத்தில் தலை சிறந்த ஆகப்பெரும் தலைவன் போல உருட்டுறதும், இவர் உருட்டவனே நம்மளுக்கு மாநாட்டுல உருட்டி அடிச்சாங்க பாத்தீங்களா? இந்த துண்டாலே துண்ட சார் துண்ட உருட்டி அடிச்சு நம்மளுங்க என்ன உருளாதா ஸ்பெஷல் என்னவா இருக்கு. அவர் பயப்படுறாரு சார். அவர் ஏன் பயந்தாரா? சோப்பா பறந்துட போகுதுன்னு பயந்துருக்காரு. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா? எடுத்தாரே அது பாக்கலையா சார்? அதுதான் அந்த செல்ஃபி வீடியோ அவர் எடுத்தாரே. உனக்கு எது வருமோ அதை பண்ணு சார். எங்கால நடத்துறது ரேம்ப் வாக்கு, நீங்க நடத்துறது டக்கு வாக்கு. அவன் பேர் என்ன, அந்த உதவானந்திய அவனை வந்து நடிக்க வைக்கிறான்னு வந்து கொண்டு வந்து அவர் என்ன சொல்ல போற புரியல திருச்சி சிவா வந்து இவங்க ஏர்போர்ட்ல வச்சு அடிச்சிட்டாங்க. சசிகலா புஷ்பா எம்பி, அவங்களும் எம்பி இவரும் எம்பி, அவங்க அடிச்சிட்டாங்க ஏர்போர்ட்ல. பாலிமருக்கு நியூஸ் சொல்றேன் நான். பாலிமர்ல இருந்து கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டி இருக்குங்க என்ன, இந்த பேட்டியில வந்து கேட்கறாங்க இந்த மாதிரி, என்ன சார் அவங்க வந்து உங்களை வந்து ஒரு வாட்டி இறந்துட்டாங்க, இல்லைங்க 2 வாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு அவர் பேட்டி. மொத்தமா நீங்க 10 அப்படின்றது வந்து இவங்களோட இப்ப முன்னாடிலாம் 200 அப்படின்றது இவங்களோட அட்டாச் ஆன மாதிரி இப்ப 10 அப்படின்றது அட்டாச் ஆயிடுச்சு. என்னன்னா 10 ரூபா பாட்டில், 10 ரூபா பாலாஜி, அடுத்து 10 கப்பல் பாலுஜி. சரியா? எல்லாம் பாப்பானே வருது. அடுத்து 10 ரூபா நோட்டு ஹவாலா கே நேருஜி. சரியா? அடுத்து நின்னுக்குன்னா 5, படுத்துக்குன்னா 10 பொன்முடிஜி. இப்படி நின்னா 5 படுத்தா 10 சைவ வைணவத்தை கொண்டு போய் இந்த மாதிரி இந்த 10ன்றது இவங்களுடைய ஒட்டி வந்துருச்சு இப்போ. சரியா? யோசிச்சு பாருங்க. 2026 சார் அடிச்சு 10 போடுறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இவ்வளவு பெண்கள் முன்னாடி அதுவும் போய் தானா ஆட்சியில்? ஆமாவா? ஆமா சார். அதுல 50,000 பேர் திருப்பூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்ட நபர்கள் ஃபுல்லா வடமாநிலத்தவர்கள். ஆனா வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு பேரு வந்தது ஃபுல்லா இந்திக்கார பிள்ளைங்க. புரிஞ்சுங்களா? ஒரே யூனிஃபார்ம் கூட. அதுக்கு போய் பேட்டி எடுத்தா என்னமா எதுக்குமா வந்த அப்படின்னு கொச்சு அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு போச்சுங்க. அதுக்கு எதுவுமே தெரியல சார். கூப்பிட்டாங்க, வந்தோம். அதுல ஒரு செட்டப் ஒண்ணு மாட்டுச்சு. யாருடைய செட்டப்? துணை முதலமைச்சர் கையூட்டு பெற்றிருக்கிறார். இது டைரக்ட் குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லைங்க, சாத்தான்கள் ஆட்சி செய்தால் சாத்திரங்கள் பிணம் தின்னும் சொல்லுவாங்கல்ல, அதே போல இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க ஒரு ஆண் நிறுவனம் உட்கார்ந்து எல்லாத்துக்கும் மீடியா அதெல்லாம் கண்ட்ரோல் இருக்கலாம். ஒரு ஆண் நிறுவனம் சார். ஆண் நிறுவனம், பெண் நிறுவனம். நம்ம ஏன் பெண்களை கேவலப்படுத்துவானே தான் ஆண் நிறுவனம் உட்கார்ந்து. ஏன்னா ஒரு ஆணுடைய நிறுவனத்தோட பெண்ணுன்னு வேற இருக்கிறாங்க. சிறப்பாக நாங்க நடத்திருக்கோம்னு நினைக்கிறேன். இதுல எந்த ஒரு மாற்றம் கருத்து கிடையாது. மக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷத்துல இருந்தாங்க. சட்டமன்றத்தை சொல்றாரு. சட்டம் சார், அதுதான் சொல்றேன் சார். அது எப்படி தெரியுமா? நம்ம எப்படி சொல்றாருன்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இது எப்படி தெரியுமா? பான் பீடா குட்கா உங்கள் வாழ்க்கையை நாசம் செய்து விடும் என்று தெரிந்த பிறகு. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars,
leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் டிபேட் பொலிட்டிக்கல் அன்கட் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். என் உறவுகளுக்கு வணக்கம். எல்லாருமே பல மாதங்களாக கேட்டிருந்த ஒரு வேற லெவல் காம்போ. இந்த காம்போவில் ஒரே ஒரு பர்கர் பீஸ் மட்டும் மிஸ் ஆகிறாரு, ஓகேவா? அவர் இல்லை. பட் அதை தாண்டி இந்த ரெண்டு பேரை நீங்கள் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஒன்றா சேர்க்கறதுக்குள்ள நம்ம மதிப்புக்குரிய ஐயா, நம்ம டார்லிங் அவரு, மதிப்பிற்குரிய சரி மதிப்பிற்குரிய பர்கர் இல்ல மதிப்பிற்குரிய மட்டகாஷாயம் ஆளே இல்ல. அவரை பத்தி பேசணுன்னே ரெண்டு பேரும் மாத்தி அடிக்கிறாங்க பாருங்க. இப்போ அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பல்வேறு விஷயங்கள் நிறைய பேசுறதுக்கு இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே போதுமானது. நான் சொல்ல வந்த விஷயம்னா ரெண்டு பேரை சேர்க்கறதுக்குள்ளேயே ஒரு பெரும் பாடாகி போச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் பயங்கர பிஸி. இன்னும் நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் இரண்டு பேர். டிவிகேவோட ஸ்டேட் ஸ்போக்ஸ் பர்சன் என்னோட நண்பர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அடுத்தபடியாக மதிப்புக்குரிய அண்ணன் எனது நண்பர், அரசியல் விமர்சகர், டிஎம்கேவை ஒத்தாலா வச்சு செஞ்சுருக்கிறாரு, கிஷோர் கே சாமி அண்ணா. நான் வணக்கம் சார். கவுண்டர் கிஷோர் சார். கவுண்டர் கிஷோர். அவரை மாதிரி தமிழ்லாம் வைக்கவே முடியாதுங்க. அதுக்கே ஒரு தைரியம் வேணும், புரியுதா? அவரை மாதிரி வைக்கவே முடியாது. அண்ணன் பாரு யூட்டு. சரி, ஓகே சார், ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். இன்னைக்கு பல்வேறு கேள்விகளை வச்சு, ஏன்னா ஆடியன்ஸுக்கு தெரியும் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு. சார் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, சார் அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் வேஸ்ட்டு. முழுமையாகவே பார்த்தீங்கன்னா திமுகவை பற்றி நம்மளோட கருத்து என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு சப்ஜெக்ட் முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வந்தே ஆகணும், புரிய வைக்கணும். ஆகணும், நம்ம கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ இந்த 5000 ரூபா கொடுத்தாங்க இல்லையா, 5000 ரூபா பார்த்தீங்கன்னா வாக்கா மாறுமா மாறாதா? சிம்பிள், அவ்வளோதான். 5000 ரூபா வாக்கா மாறுமா மாறாதா? அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கிஷோர் சார் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, 5000 ரூபான்றது முதல்ல என்ன அடிப்படையில் கொடுத்தாரு அப்படின்றத எடுத்துக்கோங்க கணக்கில். அதாவது முன்பணமாக கொடுக்குறாங்க. நீங்கள் பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல், இன்னும் சொல்லணும்னா மே வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா மே தான் உங்களுக்கு ரிசல்ட்டே வரப்போகுது, சரியா? ஸோ இந்த 4 மாதங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு இவர்களே சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கதையை வேற சொல்கிறாரு. யார்? நம்ம ஸ்டாலின். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எப்பவும் போல் வீடியோவை சொல்லி கொடுத்து பேச வைப்பாங்க தெரியுமா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 எடிட் கட் இருக்கும். அதில் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி தடுக்க பார்த்தாங்க. யார்? மத்திய அரசாங்கம் தடுக்க பார்த்தாங்க, அதனால் நான் முன்பணமாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த முன்பணங்கள் அப்படின்னு இருக்குது, அதாவது இந்த திட்டங்கள் இருக்குல்ல, ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய திட்டங்கள் தடுக்க முடியாது. தடுக்கிறதுக்கு சட்டத்தில் விதியே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்வீட்டும் போட்டார், இது பொய், சரியா? நீ பயத்தில் கொடுக்குற. ஒரு பக்கம் அதிமுக அதோடைய செயல்பாடுகள், இன்னொரு பக்கம் தாவேகா அவங்களுடைய செயல்பாடுகள், இது ரெண்டும் உனக்கு பயத்தை கொடுக்குது. உனக்கு நல்லா தெரியுது உன்னுடைய இது போனி ஆகலைன்ட்டு. ஸோ உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி உருட்டணுன்றதுக்காக நீ கொடுக்குற. இதில் ஒருத்தர் என்ன கேட்டாங்க, அது எப்படி இவ்வளோ இந்த தேதியை சூஸ் பண்ணாங்க, இவ்வளோ நாள் முன்னாடி ஏன் கொடுத்தாங்க, இவர் எப்படி இப்படி கொடுத்தாரு அப்படின்னு வரும்போது அங்கே தான் அவங்க கிச்சன் கேபினெட் உள்ள வருது. அவங்க ஜாதகப்படி என்ன கேபினெட்? கிச்சன் கேபினெட், ஏன்னா அது உள்ள வருது. அவங்க ஜாதகப்படி சனி உடைய டார்ச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை சரி செய்வதற்காக அந்த தேதியை இவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் முன்பணமாக அந்த 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு சனி அவங்க தானே? அதுதான் மே 7ஆம் தேதி தானே அவர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. அன்னைக்கு பிடிச்சது 2021 இல்லை, அன்னையிலேருந்து விட்டபாடு இல்லை. இதுதான் இந்த பணத்தோடைய பேசிக்ஸு, சரியா? இப்போ நீ பிப்ரவரி கொடுத்துட்ட, மார்ச் என்ன பண்ண போகிற? கொடுக்க மாட்டார்ல. ஏப்ரல் என்ன பண்ண போகிற? கொடுக்க மாட்டார். மே என்ன பண்ண போகிற? இதில் பார்த்தீங்கன்னா கோடைக்காக நாங்கள் இன்னொரு 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அது என்னடா 2000 ரூபாய் கோடைக்காக? ஏன் கடந்த ஆண்டு கோடை இல்லையா, அதுக்கு முன்னாடி கோடை இல்லையான்னா, கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் தொகுப்பே கொடுக்கல, அதுக்கு முன்னாடி வருஷமும் கொடுக்கல, அதுக்கு சேர்த்து ஜனவரியில் கொடுத்தாங்க.
அதே மாதிரி தான் இதுவும். அவங்களுக்கே நல்லா தெரியுது இதோட முடிய போகுது அப்படின்ட்டு. அதனால எப்படியாவது இதை கொடுத்து இதோட முடிய போகுதுன்னா கதை முடிய போகுது, நீ கதை முடிய போகுது அப்படின்ட்டு. அப்போ இதனால என்ன, இதெல்லாம் கடைசியாக இதையாவது கொடுத்து தொலைவோம், இப்படியாவது மக்களை நம்ம வந்து அவன் பக்கம் எடுத்துப்போம் அப்படின்றது தான், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் குறிப்பிடும் போது சார் பொய்ன்னு சொல்கிறீங்க. ஒரு நாட்டின் முதல்வர்னால எப்படி சார் பொய் சொல்ல முடியும்? என்ன பொய்யிலே போறது, பொய்யிலே வராம புழுவினி போயிருங்க. இந்த புழுவினிகளுக்கு பொய் சொல்ல வராது. நாட்டின் முதல்வர்னா இஸ் ரெப்ரசன்டேட்டிங் ஆர் ஸ்டேட் இல்லையா? அதெல்லாம் ரைட்டுங்க. நீங்க இப்போ விக்னேஷ்னு ஒரு பையன் லாக்அப் மரணம், ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ 25வது லாக்அப் மரணம் நடந்து சாரி கேட்டாரே, என்ன அது சாரிமா அப்படின்றது வந்து அது அஜித் குமார். நான் சொல்றது விக்னேஷ் அப்படின்றது இந்த லாக்அப் மரணம் இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற காலகட்டத்தில் நடந்த வடசென்னையில் நடந்த ஒரு லாக்அப் மரணம். சட்டமன்றத்துல வந்து இவர் பேசுறாரு, ஒரு முதலமைச்சர் பேசுறாரு, சொல்றீங்க இல்லையா, மாநிலத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்துல வந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு, விக்னேஷ் வந்து இயற்கையான மரணம், ஏங்க அடிபட்டு குத்து உயிரும் கொலை உயிருமா வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கான்றது நல்லா தெரியுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியில வரல, அதுக்குள்ள முதலமைச்சர் சட்டமன்றத்துல இயற்கை மரணம்னு புழுகிறார். இதை விட வேற என்னங்க சொல்வீங்க இவங்கள? அது கூட இன்னொரு புழுந்து நான் சொல்லட்டுமா, வரலாற்று சான்று. ஆனா உன்னா நீங்க உருட்டு என்ன தெரியுமா, நான் மீசாவையே பார்த்தேன், மீசாவையே பார்த்தேன். அதுக்கு அசமுசா அதான் நான் சொல்றேன்ல, இங்க பாரு, மீசா காலத்தில் கைது செய்யப்பட்ட கைதியை தவிர மீசாவில் கைது செய்யப்படல. ஏன்னா ஷா கமிஷன் தெளிவா சொல்லியிருக்கு, நீ எதனால கைது செய்யப்பட்டீங்க, என்ன கைது செய்யப்பட்டீங்கன்னு வரலாற்று சான்று தெரிஞ்சு நம்பர்கிட்ட. இப்ப எங்காலும் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருக்கும்போது திருச்சி வேலுசாமி ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் கேளுங்க உண்மையாலும் மீசால கைது செய்யப்பட்டாரா, எதுக்காக கைது செய்யப்பட்டாருன்னா இவங்க வரலாறு எடுத்து சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து உட்காந்து உருட்டுறது, நாங்க மீசாவையை பார்த்தோம் மீசாவையை பார்த்தோம். தண்டவாளத்தை தலை வச்சு கதையில இருந்து புழுகுதானுங்க எல்லாமே. ட்ரெயின் வர தண்டவாளத்தை தலையை வச்சுட்டு ட்ரெயின் வந்ததாம், இவர் தலையை வைத்தாராம், ட்ரெயின் பயந்துருச்சா. அதுதான் நாஞ்சில் சம்பந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதில் சொல்லி ஜெயிலுக்குலாம் போனார். என்ன நீ வந்து தலையை வச்சது 2வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 4வது பிளாட்ஃபார்ம். சரியா? அதாவது பொய்ன்றத அவ்வளவு பொய்ன்னு கிடையாது. மிசா மேட்டரே சார் ஆரம்பிச்சதுனால மிசா மேட்டரே நம்ம சொல்லுவோம். இப்ப என்ன மிசான்றது என்ன, தடுப்பு காவல். ஒரு காலகட்டத்துல அது ஒரு பேர் இருக்கும், அதுக்கு மிசான்னு ஒரு காலத்துல பேர் இருந்து, தடான்னு ஒரு பேர் இருக்கும், போட்டான்னு ஒரு பேர் இருக்கும், போய் குண்டாசுன்னு வச்சிருக்காங்க. இது எல்லாமே தடுப்பு காவல். மிசாவுக்கு காரணம் நிசாவா உசாவான்னு கேட்க கூடாது, கசமுசா. சரியா? நீ செல்லா மேரிஸ் வாசல்ல செஞ்ச கூத்துக்கும் நீ குவீன் மேரிஸ் வாசல்ல செஞ்ச கூத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் காத்திருந்து போட்டு தள்ளிட்டாங்க, அவ்வளவுதான். சரியா? வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா மதுரையில் நடந்த மாநாட்டில் ஒன்று சொல்லணும் சார். ஆனா மதுரையில் நடந்த மாநாட்டில் இவர் சொல்றாரு, ஏன்னா ஒரே நேரத்துல 2 மாநாடு நடந்துச்சு, ஒன்னு அலுவலி நடந்துச்சு, ஒன்னு புலிவலி நடந்துச்சு. சரிங்களா? ஒன்னு திருச்சிலையும் மதுரையிலையும். மதுரை இருந்த மாநாட்டில் ஸ்டாலின் சொல்றாரு, நம்ம செஞ்ச ரெக்கார்டை நம்மளே தான் பிரேக் பண்ணோம். சத்தியமா சொல்றாங்க. அடுத்த கேள்வி அதான், எங்க சாதனைய நாங்க மட்டும்தான் பிரேக் பண்ண முடியும். அதாவது என்ன 5,000 ஏதோ சொன்னாருங்க, ஒரு டேட்டா வச்சிருக்க. சொல்றேன், எனக்கு தெரியும் நீங்க மிஸ்ஸா சாதனை என்னன்னு தெரியும், டிக்கெட் வாங்கிட்டு வராம வந்த சாதனை என்னன்னு தெரியும். காசியப்பம் பாத்திரத்துல 2 பேர் கப்பு வாங்கிட்டு கொடுத்தாங்க இல்ல, அப்பாவுக்கு 1 பிள்ளைக்கு 1 குச்சி ஒரு குல்ஃபின்னு, உங்க சாதனை தெரியும். சோ உங்க ஒட்டுமொத்த சாதனை என்னன்றது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா வச்சுக்கிட்டு என்னமோ அப்படியே உலகத்தில் தலை சிறந்த ஆகப்பெரும் தலைவன் போல உருட்டுறதும், இவர் உருட்டினோட நம்மளுக்கு மாநாட்டுல உருட்டி அடிச்சாங்க பாத்தீங்களா, துண்டை சார் துண்டை உருட்டி அடிச்சு நம்மளுங்க என்ன குருநாதா ஸ்பெஷல் என்னமா இருக்கு.
வடிவேல் meme போட்டாங்க. பார்த்தேன். பயங்கரமா ஆடி, இருந்தது. அவனுக்கு இவ்வளவு நாள் இருந்த கோவம் வன்மம் எல்லாத்தையும் வச்சு சார், அவர் வெளுக்கிறானுங்க. பாவம் சார், நீங்க கவனிச்சீங்களா சார்? அவரால் பயப்படுறாரு சார் அவரு. இல்ல அவர் ஏன் பயந்தாரா தோப்பா பறந்துட போகுதுன்னு பயந்துருக்காரு, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? இல்ல நீங்க உனக்கு எது சரியா வருமோ அதை பண்ணு. சரியா? உனக்கு சார், வராத நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா? எடுத்தாரே, அது பாக்கலையா சார்? அதுதான் அந்த செல்ஃபி வீடியோ அவர் எடுத்தாரு. உனக்கு எது வருமோ அதை பண்ணு. சார், எங்க ஆளு நடத்துறது ரேம்ப் வாக்கு, நீங்க நடத்துறது டக்கு வாக்கு. வாத்து நட, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வாத்து நட இப்படி. சரியா? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆமா, இப்போ நீங்க தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அப்படின்னா அவர் ஒரு ஸ்டார். சரியா? அப்போ ஸ்டைல் அப்படின்றது அவருடைய இனரண்ட் ஃபேக்டர், அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இது. சரியா? அதை அவர் வெளிப்படுத்துறாரு. அவரு நீ அதை பண்றேன் பேர் வழின்னு இப்படித்தாங்க இவங்க அப்ப எம்ஜிஆர் இருக்கும்பொழுது பண்ணாங்க. ஏன் மூக்காமுத்து வந்து குதிரைகால் மூக்காமுத்துன்னுவாங்க, கால் நன்னு அப்படி குச்சி குச்சியா இருக்கும். இது நான் வந்து பாடி ஷேம் பண்றதுக்காக சொல்லல. அது பாத்தீங்கன்னா இப்ப நானே வந்து ஒல்லியா தான் இருக்கேன், அது நான் சொல்லல. ஆனா இவங்க எம்ஜிஆர் மாதிரியே நான் பண்றேன் பேர் வழின்ட்டு அப்புறம் அது சார் மீசை கூட அவர் மாதிரி வைக்க வச்சாங்க. ஆமா, எம்ஜிஆர் மாதிரியே மூக்காமுத்துக்கு மீசை வச்சு அந்த பாடி லாங்குவேஜை ட்ரை பண்ணி அதே மாதிரி எல்லாமே டைலாக்லாம் கொடுத்து பேச வச்சா அது வராது. வந்துருவீங்களா? நீங்க இப்ப நீங்க இவன் அவன் பேர் என்ன, அந்த உதவாநிதிய அவனை வந்து நடிக்க வைக்கிறேன்னு வந்து கொண்டு வந்து அவர் என்ன சொல்ல குறை புரியல எனக்கு. அவனுக்கு என்ன குறைனா அவன்கிட்ட தான் கேட்கணும். அவர் தொடர்புல இருக்கவங்ககிட்ட கேட்கணும். அவர் நடிச்சதுல இப்ப என்ன குறை? நல்லா நடிச்சாரு சார். அவர் நடிச்ச வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் மாசு அவர்கள் வந்து பாத்தீங்க என்ன அவர் உச்சத்துல விட்டு இருந்து வெளியில வந்தாரா? திரை உச்சத்துல இருந்து உதயநிதி கூட தான் திரை உச்சத்துல இருந்து வெளியில வந்தாரு. மாசு என்ன உச்சத்துல எந்த உச்சத்துல இருந்து வெளியில வந்தேன்றத கேட்கல. மாசு என்ன உச்சத்துல, மாசு சார் சாரி மாசு சார் எந்த உச்சத்துல இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் எந்த உச்சத்துல இருப்பீங்கன்னு தெரியும் சார். நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மெத்து ஹெராயின் அப்படின்னு இதெல்லாம் புழக்கத்தில் இருக்கிறது இந்த குறித்து கேட்டால், கஞ்சா குறித்து கேட்டால், நாங்கள் உள்ளுக்குள்ளே எல்லாமே தடை பண்ணிட்டோம். கடல் மார்க்கமாக தான் வருது. திமுக இப்போ சமீபமாக சொல்லிட்டு இருக்கு பதில், கடல் மார்க்கமாக வருது, கப்பல் மார்க்கமாக வருதுன்றாங்க. ஆனால் திமுக முக்கிய நபருக்கு 2 கப்பல் இருக்கான். நீங்கள் அதை இதையும் பொருத்தி பார்க்கக்கூடாது. இது வேற சப்ஜெக்ட், இது வேற சப்ஜெக்ட். புரியுதுங்களா? அது உலகம் முழுக்க 10 கப்பல் இல்ல 2 கப்பல். எப்படின்னா காமெடி என்னன்னா, நம்ம திருச்சி சிவா இருக்காரு இல்லையா, திருச்சி சிவா வந்து இவங்க ஏர்போர்ட்ல வச்சு அடிச்சிட்டாங்க. சசிகலா புஷ்பா எம்பி, அவங்களும் எம்பி இவரும் எம்பி, அவங்க அடிச்சிட்டாங்க ஏர்போர்ட்ல. பாலிமருக்கு நியூஸ் சொல்றேன் நான். இப்போ பாலிமர்ல இருந்து கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டி இருக்குங்க இன்னும் கூட. இந்த பேட்டியில வந்து கேட்கறாங்க இந்த மாதிரி, என்ன சார் அவங்க வந்து உங்களை வந்து ஒரு வாட்டி இறந்துட்டாங்க, இல்லைங்க 2 வாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு பேட்டி. சரி, பேட்டியே இருக்கான், பேட்டியே இருக்கு, இன்னமும் இருக்கு. ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு. சரியா? என்னன்னா அந்த மாதிரி 10 கப்பலை திருட்டு 2 கப்பல் சார். அந்த கப்பல் இந்தியா முழுக்க பயணப்படுறது இல்லை, உலகம் முழுக்க பயணப்படுவதற்கான லைசன்ஸ் வாங்கியிருக்கு சொல்றாங்க. அதுல யார் இன்னொரு நம்ம கனெக்ட் பண்ணல, நம்ம சொல்றோம். அதுல பார்ட்னரா இன்னொருத்தவங்க இருக்காங்களாம், அது தெரியுமா? அதெல்லாம் விசாரிங்க, தெரியும் யாரு பார்ட்னரு, என்ன பார்ட்னரு, எது வரைக்கும் போகுது, என்ன டிராவல் பண்ணுதுன்ட்டு. மொத்தமா நீங்க 10 அப்படின்றது வந்து இவங்களோட இப்ப முன்னாடிலாம் 200 அப்படின்றது இவங்களோட அட்டாச் ஆன மாதிரி இப்ப 10 அப்படின்றது அட்டாச் ஆயிடுச்சு. என்னன்னா 10 ரூபா பாட்டில், 10 ரூபா பாலாஜி சரியா, அடுத்து 10 கப்பல் பாலுஜி. ஓ சரியா, எல்லாம் பாப்பானே வருது. அதான் அடுத்து 10 ரூபா நோட்டு ஹவாலா கே நேருஜி. சரியா, அடுத்து நின்னுக்குன்னா 5 படுத்துக்குன்னா 10 பொன்முடிஜி. இப்படி நின்னா 5 படுத்தா 10 சைவ வைணவத்தை கொண்டு போய் இந்த மாதிரி இந்த 10ன்றது இவங்களோட ஒட்டி வந்துருச்சு இப்போ. சரியா, யோசிச்சு பாருங்க. 2026ல சார் அடிச்சு 10 போறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அதுவும்
அடிக்கிற அடியில அதுவும் 10 தான். 10 போட்டு அவங்கள மஞ்சள் தடவை படுக்க வைக்கல. என்னன்னு மட்டும் கேளுங்க. எப்படிலாம் இவ்வளவு துணிச்சலா, அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா நம்ம சாதனையை படைச்சிருக்கோம் கருணாநிதி. துணிச்சலாவா? இல்ல இவங்க சொல்றாங்க இல்லையா நாங்க வந்து நான் அதை சொல்லி ஆகணும். துணிச்சல்றீங்களே, ஒத்த விசிலுக்கு ஒண்ணுக்கு போறாங்க சார். சேப்பாக்கம் போறதுக்கு இல்ல இப்ப அகீஸ் லேட்டஸ்ட் மாடல் அகீஸ் போட்டுக்கிறாங்க, தெரியாம இருக்கணும் இல்லையா. சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள ஒரு விசிலை கொண்டு போவதற்கு தடை. காவல்துறை தேடி தேடி கண்டுபிடிக்கிறது. இது ஒரு செய்தி, நல்லா புரிஞ்சுங்க. ஏன்டா ஸ்டேடியத்துக்குள்ள போறதுக்கு ஏன்டா இவ்வளவு டர்ன்னு எனக்கு இது ஒரு கன்ஃபியூஷனாவே இருந்துச்சு. தூய்மை பணியாளர்களை வந்து விசில் அடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஊர்ல கவுன்சிலர் தடுக்கிறதும், 2 அப்புறம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த திமுக வீட்டில் சார்ந்த பெண் சகோதரிகள் நம்ம தாவேகா சார்பில் இருக்கக்கூடிய சகோதரிகள்ட்ட சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு விசில் சத்தத்தை கேட்டு கேட்டு ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிட்டான். காலையில் அவசரமாக கக்கூசில் போய் உட்காந்துருக்காங்க, தூய பிள்ளை விசில் அடிச்சுன்னு பாதிரி எழுந்திருக்கான், பதறி போய். அது உங்க தலைவன் ஒரு நாட்டு நார் அடிக்கிறான், வீட்டு நார் அடிக்கிறேன் மூதேவி உட்காந்து ஒழுங்கா கழுவிட்டு வான்னு சொல்லிச்சு. அது வந்து வெளியில சொல்லியிருக்கு, ஏமா அந்த விசில் சத்துல எங்க வீட்டுக்காரோடைய நிம்மதியே போச்சுமா அப்படின்ட்டு. இவங்களுக்கு ரொம்ப தைரியசாலின்றீங்க. இல்ல இன்னொன்னுங்க, நீங்க பெண்கள் அந்த மாறாப்பு போட்டு வந்தாங்க, மாணவிகள் அந்த கருப்பு கலர்ல போட்டு வந்தாங்கனால அதை கேட்ட சொன்னாங்க. சரியா, ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய முதலமைச்சருடைய கூட்டத்துல நீங்க வந்து எப்படிங்க அந்த மாதிரி சொல்லுவீங்க? இதை விட ஒரு கேவலம் தான் இருக்க முடியுமா? பெண்களோட எந்த அளவுக்கு இவங்க பயந்து போயிருக்காங்க. இல்ல ஆனா பெண்களோட பாதுகாப்பும் சரி, ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பெண்கள் மாநாடுல டேபிள் மேல அடிச்சு அவ்வளோ 1000 பெண்கள், லட்ச பெண்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி எனக்கு தெரியல, இவ்வளவு பெண்கள் முன்னாடி அவர் போய், அதுவும் போய் தானா ஆட்சியில்? ஆமாவா? ஆமா சார். சார் அதுல 50,000 பேர் திருப்பூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்ட நபர்கள், ஃபுல்லா வடமாநிலத்தவர்கள். ஆனா வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு பேரு வந்தது ஃபுல்லா இந்திக்கார பிள்ளைங்க, புரிஞ்சுங்களா? ஒரே யூனிஃபார்ம் கூட. அதுகிட்ட போய் பேட்டி எடுத்தா என்னம்மா எதுக்குமா வந்த அப்படின்னு கொச்சு அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு போச்சு. அதுங்களுக்கு எதுவுமே தெரியல சார், கூப்பிட்டாங்க வந்தோம். அதுல ஒரு செட்டப் ஒண்ணு மாட்டுச்சு. யாருடைய செட்டப்? ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒண்ணு மாட்டிச்சு. அது பாத்தீங்கன்னா அது வந்து வேற ஒரு ப்ரோக்ராம்லயும் வருது, இந்த ப்ரோக்ராம்லயும் வருது. அதே மாதிரி ஆர்டிஸ்டோட மாத்த மாட்டீங்க. இவங்க எப்பவுமே அப்படித்தாங்க. 4 மணிக்கு ஸ்காலர்ஷிப் இங்க கொடுத்துருக்காங்க, 6 மணிக்கு அங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு மீண்டும் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சார். இதாவது இவர் ஸ்டாலின் சார் அவருக்கு சொல்றாங்க, நம்ம இப்ப பேசுறோம், அங்க 50,000 பேர் தான் இருந்தாங்க. ஒரு சார் ஒரு கருத்தை வைக்கிறார். என்னோட கேள்வி என்னன்னா, இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கல்ல, மக்கள் பார்ப்பாங்க, அவங்க பார்க்க மாட்டாங்களா இல்ல பார்த்தாலும் பரவாயில்லையா? வாட் இஸ் தி பாயிண்ட்? அவங்க மனநிலை என்ன தைரியம்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான் கேள்வி. அதுதான் தைரியம் எங்க இருந்து வருதுன்னா, சரி நம்மள வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் யாரு? மீடியா. ஃபர்ஸ்ட் வந்து எதிர்கட்சிகள் அப்படியே கேள்வி கேட்டாங்கன்னா, எதிர்கட்சிகள் கேட்கறாங்க அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல யார் இருக்காங்க? மீடியா இன்னைக்கு எந்த கேள்வியுமே கேட்காம வாய மூடி இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு அமலாக்கத்துறை, இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஒரு அமலாக்கத்துறை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கையூட்டு பெற்றிருக்கிறார்கள், லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கடிதத்தை டிஜிபிக்கு அனுப்புறாங்க. அதுவும் பொறுப்பு டிஜிபி தான் இவங்க போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அது அனுப்புறாங்க. என்ன, இதுவரையில் மீடியால எடுத்தது விவாத பொருளாக்கள். ஒரு முதலமைச்சர் மேல வைக்கப்பட்டிருக்கின்ற நேரடி குற்றச்சாட்டுங்க. பணி நியமனம் கொடுக்கறது, கான்ட்ராக்ட்ல, அதுவும் என்ன கக்கூஸ் கட்டுற கான்ட்ராக்ட்ல இந்த முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமலாக்கத்துறை கடிதம் எழுதுகிறது. யாருக்கு? டிஜிபிக்கு. சரியா, இப்போ வந்து அது தொடர்புபட்ட வழக்குல இன்னைக்கு அந்த அமைச்சர் மேல எஃப்ஐஆர் போடணும், அதுக்கு முகாந்திரம் இருக்குன்னு உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அப்போ எஃப்ஐஆர் போடணும்னா யார் போடணும்? காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த முதலமைச்சரை சம்பந்தப்படுத்தி அதே அமலாக்கத்துறை இதே வழக்குல இன்னொரு கடிதத்தை அனுப்பியிருக்கு அப்படின்னும் பொழுது இந்த காவல்துறை எப்படிங்க இந்த வழக்கை போடும்? அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குன்றது நீங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். நீங்க அதாவது நேரடியா கருணாநிதியாவது இது கனிமொழி பேரை சொல்லி கலைஞர் டிவியில வாங்கி, தயாளம்மா பேரை சொல்லி கலைஞர் டிவியில வாங்கி இப்படிதான் நடந்திருக்கு. இங்க அப்படி இல்லை, நேரடியா டைரக்டா இறங்கி முதலமைச்சர் கையூட்டு பெற்றிருக்கிறார், துணை முதலமைச்சர் கையூட்டு பெற்றிருக்கிறார். இது டைரக்ட் குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லைங்க, சாத்தான்கள் ஆட்சி செய்தால் சாத்திரங்கள் பிணம் தின்னும் சொல்லுவாங்கல்ல, அதே போல இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க ஒரு
ஆண் நிறுவனம் உட்காந்து எல்லாத்துக்கும் மீடியா வேலை கண்ட்ரோல் எடுக்கிறான். ஒரு ஆண் நிறுவனம் சார். ஆண் நிறுவனம் பெண் நிறுவனம் நம்ம ஏன் பெண்களை கேவலப்படுத்துவானேன்னு தான் ஆண் நிறுவனம் உட்காந்து, ஏன்னா ஒரு ஆணுடைய நிறுவனத்தோட பெண்ணுன்னு வேற இருக்கிறானுங்க. புடவையை சுத்தினா கூட விட மாட்டாங்க. புடவைவா சொல்றேன் இல்ல, புடவைவா லேம்ப் போஸ்ட் வந்து தெரியல. ஏன்னா இந்த ஆட்சியில பல்லாவரத்துல ஒரு மாட்டை போதையில பசு மாட்டுக்கு பாலியல் நடந்துச்சு, அது தெரியுமில்ல உங்களுக்கு? ஃபுல் போதையில போட்டு செஞ்சானுங்க. சோ ஒரு ஆண் நிறுவனம் மொத்த மீடியாவையும் கண்ட்ரோல் எடுத்து வச்சு யாசகம் எடுக்கக்கூடிய ஒரு பெண்ணி. எனக்கு அந்த விவேக்கோடைய இது வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கின்ற கொடூரம் இருந்தாலும் அந்த விவேக்குடைய அந்த கோவை சரலா இது வரும் ஞாபகம் வருது. என்ன கொடுமைங்க இது, சரியா? இல்ல சார், அது நல்லா யோசிச்சு பாருங்க. தங்குவதற்கு இருப்பிடம் கிடையாது, அவங்க மறைவிடம் தங்குறதுக்கு கிடையாது, குளிக்கிறதுக்கு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. அவங்க வந்து இந்த சமூகத்தில் தமிழ்நாட்டில் இவர்களை மட்டும் புறக்கணித்து கொண்டிருக்கிறது ஒரு அரசாங்கம். அவங்க ரோட்டில் தான் வாழ்கிறாங்கன்னும் பொழுது கடைசியில் அவங்களுக்கு பாலியல் துன்புணர்வு எந்த அளவுக்கு நடந்திருக்கு, உச்சபட்ச போதையில் பாலியல் துன்புணர்வு செஞ்சு கொண்டு. ஸோ யாசகம் கேட்டு தெருவில் வசிக்கக்கூடிய பெண்களை கூட விட்டு வைக்காத ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கு. நீ என்னடானா எல்லாத்துக்கும் கொப்பேன்ற கொப்பா எப்பா உன் பிள்ளை ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இல்ல, ரோட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்லும் போது அடிக்கடி இப்போ நம்ம பேசியிருக்கோம். நீ பாதுகாப்பு தானே இங்க வர. இப்போ புது ட்ரெண்டா இருக்கு சார். டிபேட்ல எல்லாம் உட்காந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் பாதுகாப்பு நீங்க வந்திருக்கேன்றாங்க. என்ன சார் லாஜிக் இது? அதுதான் உங்க கட்சியை சேர்ந்த மதிப்புக்குரிய நம்ம கோவை சத்யன் சார், அவர் தானே ஸ்போக்ஸ் பர்சன், அது ஒரு பதில் கொடுத்தாரு. 6000க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் இருக்கு. அவங்களாம் இப்ப எப்படி அந்த குடும்பம் நடந்தது, அவங்களா பாதுகாப்பா வந்துட்டாங்களா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கேள்வியை. ஆண்களுக்கு இங்க பாதுகாப்பு கிடையாதுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதே இந்த உதவாநிதியோடைய அவனுடைய எம்எல்ஏ ஆபீஸ் இருக்கு இல்லையா, அந்த எம்எல்ஏ ஆபீஸ்ல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி ஒரு பையன், அதுவும் 200 தானா? சரி. இல்லைங்க, அவங்க அம்மா வந்து இதுல மெரினா கடற்கரையில கடை வச்சு நடத்துறாங்க. அந்த பையனை பாவம் ரொம்ப சிங்கிள் மதராக வளர்த்துருக்காங்க. அப்பாவும் இருக்காரு, பட் இவங்க தான் வந்து ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து வளர்த்துருக்காங்க. அந்த பையன் வந்து போலீஸ் ட்ரைனிங்காக வந்து பயிற்சி எடுக்கிறான். போதை அந்த கஞ்சா அந்த ஏரியாவில் விற்கிறத தட்டி கேட்டுருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த பையனை வந்து வெட்டி கொள்றாங்க. வீட்டுக்கு முன்னாடியே. வீடு எங்கே? இந்த உதவாநிதியோட ஆஃபீஸ், எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து 200 மீட்டர் தள்ளி. அவருடைய தொகுதி கொளத்தூரில் எவ்வளோ ட்ரக்கு வந்து விற்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குல்ல, எடுக்கிறது கிடையாது. சேப்பாக்கத்தில் சேகுவராடு தொகுதியில் இதே அட்டகாசம் போய்கிட்டு இருக்குல்ல. இவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே கல்லூரியில் இருக்கக்கூடிய பத்திரமா படிக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆட்சியில் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு மாணவி போனால் அங்கே வந்து பாதுகாப்பு இல்லாமல் பாலியல் பண்ணுறது, இவங்கெல்லாம் வெக்கம் இல்லாமல் அந்த பொண்ணு என் தனியாக போச்சுன்னு கேட்குறான். செருப்புகள் அடிக்கணுமா இல்லையா? அதேதான் கேமரா போனாங்க. அவங்க ஏன் தனியாக போனாங்க? இது டெலிவிஷன்ல வந்துட்டுங்க, ஒரு தொலைக்காட்சியில வந்து கேட்குறான் இந்த மானங்கட்ட மீடியாக்காரனுங்க, ஏய் எப்படிடா நீ இதை பேசுவ அப்படின்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லைங்க. ஏன் சார் கேட்கல? பத்திரிகைக்காரனை கடத்தி வச்சு கேட்க மாட்டாங்க சார். அதுல ஒரு கருத்து இருக்கு, நான் இப்ப அவங்க கூட கேட்கறேன். அது என்னன்னா, செய்தி நம்ம வந்து செய்தி தான் கேட்டீங்க. நம்ம அதுக்கு முன்னாடி இது முடிச்சிருவோம். ஒன்னு இங்கே ரோட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தூய்மை பணியாளர் நைட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா, அவங்கள்ட்ட பாலியல் அத்துமீறல் பண்ணி அந்த அம்மா விளக்கு மாத்திரை அடிச்ச இடத்துல கைது பண்ணாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதுகாப்பு கிடையாது. நீங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் பாதுகாப்பு இல்லை, ஸ்கூல் பிள்ளைங்களை பாலியல் அத்துமீறல் செஞ்சுட்டு இருக்காங்க. குழந்தைங்க நீங்கள் ஒன்றும் இல்லை சார், இந்த அண்ணா நகரில் நடந்ததுல எல்லாமே அண்ணா பேரில் நடக்குது பாரு. அண்ணா நகரில் இல்லை, அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா நகர், ஏன்னா அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் அந்த பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு போறாங்க. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. லேடி போலீஸுங்க நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்க. அந்த அப்பாவையும் அம்மாவையும் பெற்றோரை நிர்வாணப்படுத்தி அடிச்சாங்க சார். எவ்வளவு அசிங்கம் இது! அடிச்சாங்க. அதே மாதிரி லிஃப்ட்ல நாங்கள் ஒரு ஃபிளாட்ஸ்ல வந்து லிஃப்ட்ல சேர்ந்துட்டு எல்லாரும் வந்து ஆப்ரேட்ல இருந்து எல்லாரும் பேரும் பார்லிமெண்ட் பண்ணவராக இருக்கட்டும், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையில ஆட்டோல வச்சு ஒரு பெண்ணை கடத்திட்டு போனான். ட்ரெயினில் போன பெண்ணு, கர்ப்பிணி பெண்ணை வந்து அவர் வந்து பார்லிமெண்ட் பண்ண செய்யப்பந்து அந்த பெண்ணை தள்ளி விட்டு கரு கலைஞ்சு போய் அந்த ஒரு செய்தி பார்த்தோம். தொடர்ச்சியாக இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கல. நான் கேட்குறேன், திமுகவுடைய எம்எல்ஏ எம்பி வீட்டில் கூடிய பெண்களுக்கு ஒருத்தருக்காக இது போல் பாலியல் சீண்டல் பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கா? நடந்ததில்லை. ஆனால் சாமானிய வீட்டு பிள்ளைங்களுக்கு தொடர்ச்சியாக நடக்குதுனாக்கா எப்படி உங்கள் அப்பா ஆட்சியில் இது சாத்தியப்படுது? அப்போ தனியாக போற
கேள்விகள் இதுதான். எப்படி போனாங்க, ஏன் இல்ல போனாங்க? இப்ப இந்த கேள்வி அவங்க வீட்டு பெண்களுக்கும் சேருமா அது? அதுதான் நம்ம சொல்றோம். நான் நீங்க மற்றவங்களை எல்லாம் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறீங்க. எஃப்ஐஆர் ஒரு புகாரை கொண்டு போய் ஒரு பெண் கொடுக்கறதே எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு யோசிப்பாங்க. ஒரு ஸ்டேஷன் போய் நம்ம அப்ப போய் ஒரு புகாரை போய் கொடுத்த அந்த எஃப்ஐஆர் லீக் பண்றியே, இதை விட அசிங்கம் ஏதாவது இருக்க முடியுமா? அது அசிங்கம் திட்டமிட்டு அவங்க செஞ்சிருக்காங்க. அதாவது வேற யாரும் வரக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழகம் மேட்டர் இருக்கு பாருங்க, ஞானசேகரன் மேட்டர், அப்புறம் அந்த 100 சார் மர்மமான அந்த சார், இந்த பிரியாணி போய் ஒருத்தர் சாப்பிட்டாரு அவர் வீட்டுல, அந்த மாதிரி அந்த சார் பாத்தீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. என்னன்னா அதுல இன்னொரு பெண்ணும் சம்பந்தப்பட்டிருக்கலாம், அவருக்கும் இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறது, செய்தி வந்து அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த பெண்ணும் வராது. ஏன் வராதுன்னா, இந்த பெண்ணோட எஃப்ஐஆர் டீடைல்ஸ் நீ வெளில விடுறனா அந்த பெண் எப்படி வரும்? அதுக்காக தான் அது. சரியா? எப்படி எல்லாம் கொண்டு போறாங்க பாருங்க. அதாவது இவர்கள் ஆனா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுவாங்க. வைக்கலாம் திமுக அதுக்கெல்லாம் விளம்பரம் பண்றது. ஆனா இது திட்டமிட்டு பெண்கள் மீது ஒரு மறைமுக தாக்குதல், நேரடி தாக்குதல் ரெண்டுமே இந்த திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப கனிமொழி பேச சொல்லுங்க, பேசாது. கீதா ஜீவனை பேச சொல்லுங்க, பேசாது. அந்த அம்மா கலந்துக்கிற நிகழ்ச்சி டெல்லியில நடந்துச்சுன்னு வைங்க, உத்தரப்பிரதேச நடந்துச்சுன்னு வைங்க, இங்க வந்து சத்யராஜ் மகா பேசும், இங்க வந்து மெழுகுவத்தியை பிடிச்சிட்டு போய் நிக்கிறது. சார் பாகிஸ்தான் போருக்கு நம்ம முதல்வர் நடந்ததான் நிப்பாட்டினாங்க. சொல்றேன் சொன்னார்ல ஒரு இங்க இருக்கிற கவுன்சிலர் புருஷனே நீ சொல்றதை ஏக மாட்டான். என்ன இதுல பாகிஸ்தான் வரைக்கும் நீ போய் நொட்டுறையா? ஏதாவது கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கா? ட்ரம்புக்கு போராட்டம் நடத்தினாங்களே, அதெல்லாம் பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட் காமெடியில ஏகப்பட்டு. என்ன இங்க இருக்கிற வேங்க இல்ல என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல. ஆனா நீ வந்து அங்க வெனிசுவேலா வரைக்கும் போயிடுவாங்க. சரியா? வேங்க வேலை விட்டானுங்க, வெனிசுவேலாவுக்கு போயிட்டானுங்க. ஆனா வெளிநாட்டுக்கு போனப்ப நம்மளால என்ன பண்ணிட்டு சொல்லுங்க, ஒரு சிலைக்கு முன்னாடி இப்படி சிலையா நின்றுட்டு இருந்தாரு ஸ்டாலின், பாத்தீங்களா? கேட்டா என்னன்னு கேட்டாங்க, சட்டமன்றத்துல பேசி வச்சிருக்காரு, நான் ஜப்பானில் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது. அது ஒண்ணு. 2வது சட்டமன்றத்துல இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதுதான் நிறைய இடங்கள சொல்லியிருக்கேன் நான். இவரு முதல்ல இவர் தான் முதலமைச்சர்ன்றதே இவருக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சட்டமன்றத்துல இருந்துகிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பாக்குறாரு, என்னையா பேசுற நீட்டு? ஏன்னா இந்த கொடநாடு என்னாச்சு, கொடநாடு என்னாச்சு, நீதானே முதலமைச்சர், நீதானே கொடநாடு என்னாச்சு, ஊர்ல கொடநாடு என்னாச்சு, கொடநாடு என்னாச்சுன்ற நீதானே முதலமைச்சர், காவல்துறை அது முன்னே லைவ் கட் பண்ணிட்டாங்க. அவர் ஐயோ நீ சொல்லியா என்னாச்சுன்னு, நீதான் வாய்தா வாங்கிட்டு இருக்க, நாங்க வாங்குறோம் வாய்தா. கிஷோர் சார் நல்லா இப்போ ஒரு விஷயம் நல்லா இருக்கு அந்த செயல. இது வேற காவல்துறை வந்து நேரடி கட்டுப்பாடுல என்ன புடுங்குற நீ. என்ன பண்ணாருன்னா சட்டையை கிழிச்சு சட்டமன்றத்துல இருந்து ஒருத்தர் வெளியே வந்து சுத்தினாரு. அதுதான் சொல்லிருக்காரு எடப்பாடி, போன வாட்டியா சட்டையை கட்டி சுத்தினேன், இந்த வாட்டி மொத்தத்தையும் கட்டி ஓட விடுறோம் அப்படின்னு. அதெல்லாம் யூஸ் பண்றாங்களா? இது அதெல்லாம் சொன்னாதான் கேக்குறாரு. ஆமா சொன்னாருங்க, சொன்னாராம். சரி ஓகே சொன்னாருங்க, நீ ஆடையும் கட்டிட்டு ஓட போற நீ ரோட்ல அப்படின்ட்டு. அப்படியா? ஆமா. இந்த கண்ட்ராய் வேற நம்ம பாக்கணுமா? இல்ல சாவுத்திரி சார் ஏன் ஷாக் ஆகுறா, இவ்வளவு கடுமையா பேசலாம் சொல்லி அந்த ஆங்கிள் கேக்குறாரு. இல்ல இப்ப எதிர்கட்சி தலைவரே இல்ல சார் சொல்லன்றீங்களா? அப்படி ஏதாவது திமுக காரரை வந்து அந்த மாதிரி ஆடையை கழட்டிட்டு ஓடுற அளவுக்கு எடப்பாடி அவர்கள் செஞ்சாருன்னா, அதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த ராமராஜ் பிள்ளை அந்த மாதிரி நிறுவனத்துல பேசி அதுல ஒரு வாடகைக்கு வந்து பேசி விளம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணிருவாங்க, உள்ளாடைய மாட்டிப்பாங்க. சார் இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். அதாவது இதுவும் மக்கள் நம்ம தெரியப்படுத்துற கட்டாயத்துல இருக்கும். ரீசன்ட் டேஸ்ல எந்த மாநாடு நடந்தாலும் எந்த மீட்டிங் நடந்தாலும் முதல்வர் அவர்கள் வந்து சார் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இல்லை சார், கான்ஃபிடென்ட்டா இந்த ஆட்சியில நாங்க செய்து சொன்னது எல்லாத்தையுமே மேக்சிமம் செஞ்சிட்டோம், சிறப்பாக நாங்கள் நடத்திருக்கோம்னு நினைக்கிறேன். இதுல எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது. மக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷத்துல இருந்தாங்க. சட்டமன்றத்தை சொல்றாரு சட்டம் சார், அதுதான் சொல்றேன் சார். அது எப்படி தெரியுமா, எப்படி சொல்றாருன்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இது எப்படி தெரியுமா, பான் பீடா குட்கா உங்கள் வாழ்க்கையை நாசம் செய்துவிடும் என்று தெரிந்த பிறகு
கையில கடந்து போடுவாங்க இல்ல, அதே மாடுலேஷன்ல என் பெயர் அது நல்ல பேரு. என் பெயர் ராகுல். என் பேர் முகேஷ். என் பெயர் முகேஷ். என் கணவர் பீடா யூஸ் பண்ணதால பால் யூஸ் பண்ணதால இப்படி ஆயிடுச்சு, எங்கள் வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சுன்ற மாடுலேஷன்ல உட்கார்ந்து சட்டமன்றத்துல நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஏன்னா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உடனே டபால் 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 ஹா 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 பாத்தீங்களா சார்? நான் பார்த்தேன் சார். இல்ல சார் டாலரே பண்ண முடியும். இதெல்லாம் இவன் எல்லாத்தையுமே அவங்களே சொல்லிக்கிறாங்க சார். மக்கள் தான் சொல்லணும். எப்படி சொல்லுவாங்க? மக்கள் எப்படி சொல்ல முடியும்? மக்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு ஆட்சியா, அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு சொன்னாங்க. கேட்டீங்களா இல்லையா? அது பெருமளை வந்தப்போ 2 முறை வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் முங்கி நாசமா போனப்ப அந்த காலம் எடுத்து போடுங்க. ஐயோ, கேட்காத கேள்வி கிடையாது, மானகேடு கேட்டாங்க. ரோட்ல இருந்து சேரை எடுத்து அடிச்சாங்க. யாரு? பொன்முடி மேல. சார் அதெல்லாம் வரலாற்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அடிச்ச அந்த ஏரியா இருக்கு, அந்த ஏரியா மக்களை அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் போலீஸ் நைட் எல்லாம் போய் பெட்ரோல் போறாம போயிட்டு நைட்லாம் போய் கவுத்துட்டுறது, டார்ச்சர் பண்றது. அவங்க இந்த கிராம மக்கள் எங்களால் வாழவே முடியல. ஏங்க இப்படி பண்றீங்க? நாங்க என்ன சாதாரணமா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆத்திரமா கேட்டோம், தெரியாதனமா அவர் மேல பட்டுருச்சு. சரி சரியா, இதுக்காக அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவீங்கட்டு. அதாவது அதுக்காக இல்லை சார், அடுத்தடி தலைமை வரைக்கும் விழுந்துருன்ற பயத்தில் அடிக்கிறது. இனிமேல் யாரும் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ 200 தொகுதியில ஜெயிக்கிறோமா இல்ல அது கம்மியா கொஞ்சம் ஜெயிக்கிறோமான்றதான். அவங்களுக்கா அவங்க அப்படிதான் சார் சொல்றாங்க. இது நீங்க எதுக்கு அவங்க கிட்ட இதெல்லாம் கேக்குறேன்னா, இதை நீங்க எப்படி பார்க்கணும்? நீங்க பதில் சொல்லும்போது மக்களுக்கு அது ஒரு போய் சேரும். நீங்க அது இவ்வளோ சென்சிட்டிவா நீங்க பேச வேண்டிய அவசியம் இது. நீங்க எப்படி முதல்வர் சொல்றாரு சார். அது சார் யாரு சொன்னாலும் நீங்க எப்படி பார்க்கணும்? நான் திமுக இதை பத்தி 200 ஜெயிப்போம்னு சொன்னாலும் நீங்க பார்க்க வேண்டியது. உனக்கு என்னப்பா, நீ என்ன பேசுவேன் உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம் நம்ம சொல்ல சார். அப்படி இருக்காது. நான் அந்த டைலாக் முழுசா சொல்லி வந்து என்ன சொல்றேன், எனக்கு அது அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்